Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் தோல் தொழிற்சாலைகள் மீதான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதிப்படுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது? பாலாற்றை மாசுபடுத்தும் தோல் தொழிற்சாலைகள், அதாவது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாற்றை மாசுபடுத்தும் தோல் தொழிற்சாலைகளை மூடக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் வேலூர் பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளால் ஏற்பட்ட மாசால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. மேலும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நிபுணர் குழு அமைத்து பாலாற்று பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும், சுற்றுச்சூழல் மாசை தடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் விதிகளை மீறும் தோல் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மாநில அரசின் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை தோல் தொழிற்சாலைகள் முறையாக பின்பற்றவில்லை எனவும், இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் கடுமையாக பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 2001, 2009 ஆண்டுகளில் பிறப்பித்த உத்தரவுகள் படி தொழிற்சாலைகளிடமிருந்து இழப்பீடு தொகையை பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும், மாநில அரசு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உள்ளடங்கிய குழு அமைத்து தொழிற்சாலைகள் கழிவுகள் பாலாற்றில் கலப்பது தொடர்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழல் மாசடையும் அதே போல பாலாறு மாசடைவதையும் தடுக்க உரிய பரிந்துரைகளை தொழிற்சாலைகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணையானது 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தீர்ப்புகளை நீதிபதி ஆர். மகாதேவன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தனி கருத்தாக நீதிபதி பர்திவாலாவும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில் சுற்றுச்சூழல் விதிகளை அனைத்து தொழிற்சாலைகளும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், விதிகளை மீறி செயல்பட்டு சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்தும் தோல் தொழிற்சாலை உரிமையாளர்களை சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் தமிழகத்தில் உள்ள சிறையில் அல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறைக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் நீதிபதி ஜே.பி. பர்திவாலா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.